பொங்கல் திருநாளையொட்டி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் என 1,80,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்குவதன் அடையாளமாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் இன்று 14 குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள், காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்கள் ஆகியோருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் 2 அடி நீள கரும்பு ஆகியவை அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பை பொங்கல் திருநாளுக்கு முன்னரே நியாய விலை கடைகள் மூலம் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவித்திருந்தார். இதன் அடையாளமாக 14 குடும்பங்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு ஆர் காமராஜ் உள்ளிட்டோரும், தமிழக அரசு தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன், அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். சிறப்பு பொங்கல் பரிசு நாங்கள் வாங்கிட்டோம். அதில் ஏழைகளுக்கு உதவ முடியா அரிசி, பருப்பு, திராட்சை, முந்திரி, கரும்பு உட்பட பல பொருட்களை வாங்கிட்டோம். இங்கே ஏழைகளுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. மிக்க நன்றி. பச்சரிசி, கரும்பு, வெல்லம், சர்க்கரை, முந்திரி, திராட்சை இதெல்லாம் கொடுத்ததுக்கு பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கிறத எங்களுக்கு மிகவும் நன்றி. தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இந்த சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லா பொருளும் இருக்குது. இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பொங்கல் அமைஞ்சதுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.